ஆர்கே, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைய ராகுல் காந்தியினுடைய உரையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதனுடைய சாரம்சம் என்ன? இல்லை, முதல் முறையாக 10 வருட காலத்தினிடையில் ஒரு முழு நேர பேச்சு. அந்த முழு நேர பேச்சை அனுமதித்த லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் முதல் கட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக, அதாவது 2014 எண்டிங்கில், அதாவது யூபி அரசாங்கத்தினுடைய எண்டிங்கில் தான் இந்த மாதிரியான காரசாரமான ஒரு பேச்சு. அதில் எவ்வளவோ இன்டர்வென்ஷன்ஸு, அதன் பிறகு கூச்சல்கள், குழப்பங்கள், சார்ஜஸ்ஸு, கவுண்டர் சார்ஜஸ் எல்லாம் அப்போ தான் பார்த்தோம். அதன் பிறகு இந்த 10 வருட காலமாக ஒரு சானிடைஸ் சபை. அந்த சபையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துடைய யாரும் கிடையாது. காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கலாம், அந்த பெருந்தன்மை பாஜகவிடம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் 10 வருடமாக கொடுக்கவில்லை. ஆனால் இதில் எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி பல விஷயங்களை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். அது மணிப்பூரிலிருந்து ஆரம்பித்து நீட் வரையான பல விஷயங்களை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். இதுல ஏறத்தாழ ஒரு 50க்கு மேற்பட்ட தடவை ட்ரெஷரி பெஞ்சஸ் எழுந்து அவர்கள் தன்னுடைய அந்த இன்டர்வென்ஷன்ஸை பண்ணியிருக்கிறார். நரேந்திர மோடி 2 முறை பண்ணியிருக்கிறாரு, அமித்ஷா 4 முறை, ராஜ்நாத் சிங் ஒரு 3 முறை, கிரண் ரிஜிஜு 6 முறை, சிவராஜ் சிங் சௌஹான் நம்முடைய புது வேளாண்மை துறை அமைச்சர் 3 முறை, அனுராக் தாக்கூர் 6 முறை, அஸ்வினி வைஷ்ணவ் 4 முறை, நிஷ்கின் துபை 10க்கு மேற்பட்ட முறைகள், பூபேந்திர யாதவ் 5 முறை. அதாவது இந்த அளவுக்கு ஒரு தாக்கமுறை இருக்கின்ற ஒரு ஸ்பீச். அதாவது யூசுவலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஆளுன்னா ஜோக்கர் தானே, பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்துடனே யார் தாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தாக்குறாரு. ஸ்பீக்கர் எப்படி தாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கும் கை கொடுத்தீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க, அதே மாதிரி நரேந்திர மோடிக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க, அந்த 2 படங்களை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நரேந்திர மோடிக்கு பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணீங்க, கை கொடுத்தும் போது, எனக்கு கொடுத்த போது இப்படி நேரம் என்று கொடுத்தீர்கள், அதிலிருந்தே உங்களுடைய அந்த விஷயங்களை தெரிந்து விட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு ஓம் பிர்லா எதிர்வினையை ஆட்டுகிறார். அது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை விட வயதில் முதிர்ந்தவர், அதனால தான் நான் தலை குனிந்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதற்கும் எதிர்வினை ராகுல் காந்தி ஆட்டுகிறார். சொல்றாரு, இல்லைங்க, நீங்க தான் ஸ்பீக்கர், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இதுக்குள்ளால நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுவிக்கிறார். அதே மாதிரி தான் ராகுல் காந்தி நீங்கள் எல்லாம் இந்து சமூகத்துக்கு எதிரானவர்கள் என்ற அந்த கருத்தை அங்கே வைக்கும்போது, நீங்கள் எல்லாம் ஹிம்சை இல்லை என்றால் வயலன்ஸை தூண்டுபவர்கள் என்ற அந்த கருத்தை வைக்கும்போது, நரேந்திர மோடி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றுகிறார். என்ன மாற்றுறாரு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் அனைவரும் வயலண்ட் ஆனவர்கள் என்ற அந்த தோணியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை 3 நிமிஷத்துக்கு பிறகு, அது யாரோ எழுதி கொடுத்தா செய்யிருக்கார், இல்லை என்றால் அது டக்குன்னு வரணும் இல்லையா, அது வரல, நரேந்திர மோடிக்கு வரல. 3 நிமிஷம் ஆகுது, கூச்சல் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்தேன், அந்த முழு விஷயங்களை பார்த்தேன் சொல்றாரு. அப்போ இவர் தடால் நடிக்கிறாரு. அதாவது ஹிந்து என்றால் பாஜகக்காரன் மட்டும் கிடையாது, ஹிந்து என்றால் ஆர்எஸ்எஸ்காரன் மட்டும் கிடையாது என்ற அந்த விஷயத்தை மிக தெளிவாக, தென்னந்தெளிவாக ஒரு பெரிய ஒரு தாக்குதலை அங்கே நடத்துகிறார். இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லுகின்ற விஷயம், மஹுவா மைத்ரானாலும் சரி, ஆராசாவானாலும் சரி, முக்கியமான விஷயம் என்றால் பயப்படாதீர்கள் என்ற அந்த மெசேஜை தான் அனைவரும் சொல்கிறார்கள். எங்களுக்கு பயம் கிடையாது என்ற விஷயத்தை உணர்த்துகிறார்கள். நீங்கள் என்ன வேணா செய்திருங்கள், ஆனால் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு. இதில் 2 விஷயங்கள் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அமித்ஷாவும் அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கோபம் மிக தெளிவாக தெரிகிறது. அமித்ஷா இன்னும் சொல்ல போனீங்களா, அவர் விரலை சூண்டி கொண்டு இப்படி கையை அசைத்துக் கொண்டு அவர் ஸ்பீக்கரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இவரை தடையுங்கள் என்ற அர்த்தத்தோடு துவனியோடு 2 முறை எழுதும்போதும் இப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது நான் இருக்கேன்டா மாஸ்டர், நீ அங்க உட்கார்ந்து தடைய மாட்டேங்கிறே என்ற அந்த துணி எனக்கு தெரிந்தது. நான் பாராளுமன்ற நடவடிக்கையில பல முறை பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒரு அமித்ஷா கிட்ட இருந்து, இல்லை என்றால் ஒரு யூனியன் மினிஸ்டர் கிட்ட இருந்து நான் பார்த்து கிடையாது, ஒரு பிரதமர் கிட்ட இருந்து கூட நான் பார்த்து கிடையாது. நான் 91 இருந்து பார்த்திருக்கேன் இந்த சபை நடவடிக்கையை. அன்றாடம் கிடையாது, கூச்சல் குழப்பங்கள் நடக்கிற வேலைகளானாலும் சரி, பல வேலைகள் நானே அங்க போய் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், லோக்சபாவில் இருந்திருக்கேன், ராஜ்யசபாவில் இருந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த 2011 இருக்கிற அதில் இருந்த டைம், அதாவது அதை விட பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் நடந்த டைமே கிடையாது. அந்த சமயத்தில் கூட ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்து யாரும் ஸ்பீக்கரை அச்சுறுத்தும் விதமாக யாரும் பேசினதே கிடையாது. 2 கேள்விகள் எழுகிறது. நீங்க உங்களுடைய பேச்சில் குறிப்பிடும் போதே தாக்குதல் அப்படின்னு சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரை ராகுல் காந்தி இது. அப்போ முழு நோக்கம் அட்டாக் ஆன் பிஎம் அல்லது அட்டாக் ஆன் பிஜேபி அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த உரை நிகழ்த்தப்பட்டதா அப்படிங்கிறது ஒண்ணு. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது நீங்க பட்டியலிட்ட அமைச்சர்களோ துறை சார்ந்த அவர் ஒரு
பிரச்சனையை பேசுகிற போது அவர்கள் பதில் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அதை குறுக்கீடா பார்க்காம பதில் சொல்றது அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? நிச்சயமாக நல்ல கேள்விதான். அதாவது இப்போ வந்து ஒரு மெம்பர் வந்து ஒரு கருத்தை சொல்றார், அதற்கு எதிர்வினையோ இல்லை என்றால் இல்லை ஒரு கிளாரிபிகேஷனோ இல்லை என்றால் அது தவறா இருந்தால் நீங்க வந்து நிச்சயமாக இன்டர்வீன் பண்ணலாம். இதுல வந்து மிக தெளிவாக ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்னு பாத்தீங்கன்னா, அக்னிவீர் ஸ்கீம் பத்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்க இருக்கின்ற ஆர்மிக்காரனுக்கும் தெரியும் என்று அவர் வந்து முடிக்கிறார். ஆர்மிக்காரன் வந்து இப்போ அக்னிவீர் என்று இருக்கிறார், ஜவான் என்று இருக்கிறார். இந்த அக்னிவீர் வந்து இறந்து விட்டால் அதன் பிறகு அவன் குடும்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது என்ற அந்த கருத்தை அவர் வந்து அங்கு பதிவு செய்கிறார். அதுக்கு ராஜ்நாத் சிங் சொல்றாரு இல்ல இல்ல 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். அப்பதான் ராகுல் காந்தி குறுக்கிட்டு சொல்கிறார், அக்னிவீருக்கும் தெரியும் அந்த குடும்பத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அந்த அந்த பாகுபாடத்தை சொல்றாரு, அந்த வித்தியாசத்தை அவர் சொல்றாரு. இவர் வந்து ஏன் ஷஹீத் என்று மார்டர் என்று நீங்க ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள்? அந்த மார்டருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க வேலை தானே என்ற அந்த கேள்வி எழுப்புறார். அந்த கேள்விக்கு வந்து நிச்சயமாக பதில் கிடையாது ராஜ்நாத் சிங் கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, தவறான தகவல் சொல்கிறாரு, அந்த தவறான தகவலை வந்து இங்க பதிவிட கூடாதுங்கிறார். அதே மாதிரி தான் சிவராஜ் சிங் சௌஹானுடைய அந்த இதுக்கு வந்து ஃபார்ம் லாஸ் பத்தி பேசுறார். அப்ப ராகுல் காந்தி வந்து விளக்கம் அளிக்கிறார், இல்ல ஃபார்ம் லாஸ் கிடையாது லீகல் பேக்கிங், அதாவது ஃபார்ம் லாஸ்க்கு இருக்கின்ற எம்எஸ்பிக்கு இருக்கின்ற லீகல் பேக்கிங். இவர் என்ன கூறுறாரு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் வந்து எடுத்துட்டார் அவர் ராஜ்நாத் சிங். ஏன்னா சிவராஜ் சிங் சௌஹான் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பாயிண்ட் இருக்குது. எம்எஸ்பியை பற்றி மட்டும் தான் ராகுல் காந்தி சொன்னார். ஆனா இங்க இருந்து யாரோ ராகுல் காந்திக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, எம்எஸ்பி கிடையாது எம்எஸ்பி வித் லீகல் பேக்கிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்எஸ்பி வித் லீகல் பேக்கிங் அப்படி சொல்றாரு. அது அங்க வந்து அதன் பிறகு வந்து பதில் கிடையாது. ராஜ்நாத் இவர் சிவராஜ் சிங் கிட்ட இருந்து பதில் கிடையாது. இன்னைக்கு முழுக்க வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. இது முதல் முறையாக 10 வருஷத்துல பார்க்கிறோம். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ், இங்க சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர், மோடியோ பாஜகவோ ஆர்எஸ்எஸ் மட்டுமோ இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? இல்லைங்க, ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யாம அவருக்கு பின்னாடி 235 பேர் ஒரு 40 பேர் இருக்காங்க அப்படின்னு காரணத்துக்காக, கடம் பின்னாடி கூட்டம் இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த சபையுடைய மாண்பை கெடுத்துக் கொண்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைய பேச்சுல ஒரு இந்து மதம் குறித்து இந்துக்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கி பிரதமரை அப்படி இந்து மதம் குறித்து அவர் புகழ்ந்து பேசுறது சபையின் மாண்பை கெடுப்பதாக அர்த்தமாகுமா? இல்ல, நீங்க எது மாதிரியான விஷயம் ஒரு சிவன் படத்தை காமித்து அதை பற்றி ஒரு இந்துக்களை இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். எங்க இழிவுபடுத்தினார் அந்த மாதிரியான அப்படி சிவன் படத்தை காட்டுகிற போது ராகுல் காந்தி எந்த இடத்துல இந்துக்களை இழிவுபடுத்தினார்? இல்ல, இந்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லி சகிப்புத்தன்மை ஏற்றவர்கள் மத பிரச்சாரத்தை இது மாதிரி பண்றவங்கன்னு சொல்லிட்டு அவர் அதனாலதான் மோடிஜி எந்திரிச்சு பேசுறாரு. இவர் பேச்சுக்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்துக்களை கொச்சைப்படுத்துறான்னு சொல்லி எந்திரிச்சு பேசுறாரு. நான் சொல்ற ஒரு பாயிண்ட், நீங்க இந்து மதம் கொடுத்து நாங்க பெருமைப்படுத்தி பேசுறதா இருந்தா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்கலாம், உங்களை யாரும் மறுத்திருக்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கு சபையில் அந்த மாபெரும் பாராளுமன்றத்தில் பேசி அந்த சபையை நீங்க அவமதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிற ஒன்று. இரண்டாவது, இது வெரி கிளியர், பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற முயற்சியும் உள்ளது. மீண்டும் எங்க எதை பத்தி பேசினா பிரச்சனை வருமோ அதை பத்தி பேசி உங்களுக்கு லைக்ஸ் அதிகமாகணும், உங்களுடைய பேச்சுக்கு இருக்கின்ற கூட்டம் உங்களுக்கு கைதட்ட வேண்டும், உங்களை ஹீரோவாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைய பேச்சு ஒரு வெட்டி பேச்சாகத்தான் அமைந்தது. நாடாளுமன்றத்தில் சிவன் படத்தை காட்டுவது என்பது பிரிவினைவாதத்தை தூண்டுவதா? அவர் சிவன் படத்தோட சேர்த்து குருநானக் படத்தையும் ஜீசஸ் படத்தையும் காட்டுறாரு. அப்ப அப்படி காட்டுறதுங்கிறது பிரிவினை தூண்டுவதாக அர்த்தமாகுமா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு நாடாளுமன்றத்துல ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் பேசுற இடத்துல எந்த பிரச்சனையை எடுத்தா அங்க பிஜேபிக்கு எதிர்ப்பு வருமோ, பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்குமோ, அப்ப அதை காமிச்சு அந்த எதிர்ப்பை தெரிவிச்சு பிரச்சனையை உருவாக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கிறேன். பேசுவதற்கு பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது, நீங்க அதை பேசலாமே. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன்,
சார் நீங்க கள்ளக்குறிச்சியில 50-60க்கு மேற்பட்டவர்கள் 200க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 60க்கு மேல் இறந்திருக்காங்க. நீங்க அங்க அதை பத்தி பேசலாம். இந்தியா முழுவதும் சாராயத்தை தடை செய்வதற்கு அல்லது மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கலாம். நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, சீனா பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவுடைய வளம் குறித்து, வளர்ச்சி குறித்து, முன்னேற்றம் குறித்து நீங்க பேசுங்களே சார். அதான் மோடி சபாநாயகராக மக்களவை அவைத் தலைவராக ஓம் பிர்லா பொறுப்பேற்றுக் கொண்ட அவருடைய முதல் உரையிலேயே எமர்ஜென்சி குறித்து பேசினாரு. பிரதமர் அவையில எமர்ஜென்சி குறித்து பேசினாரு. அப்போ அது காங்கிரசுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா? சார் அவசியம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்க கையில அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கிறீங்க புத்தகத்தை.